Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல 7th sum பார்க்குறோம். Find the area of the region bounded by the parabola y square equal to x and the line y equal to x minus 2. என்ன கொடுத்துருக்காங்க? parabola and ஒரு line கொடுத்துருக்காங்க. Find the area. Okay. So இது வந்து இந்த எக்ஸசைஸில் 4th sum மாடலில் வரும். ஓகே, ரெண்டும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் கிவனை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதா என்ன செய்கிறோம், எப்போது ஒய் ஈக்குவல் டு தானே எடுப்போம். ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதையும் ஒய் ஸ்கொயர்னு எடுத்தால் என்ன வருமோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் எப்போது அப்படி தான் எடுக்கிறோம். ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 2 the whole square இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ஒய் ஸ்கொயர் தானே. ஸோ நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதனால் இங்கேயும் ஒய் ஸ்கொயர் போட்டால் தான் ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் ஆகும். அதனால் நான் இங்கே ஒய் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 the whole square. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா தான் என்ன வரும்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது? சிம்ப்ளைஸ் எக்ஸுங்கிறது ஏ, 2ங்கிறது பி. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் இப்போ என்ன கிடைக்குது? 4 மைனஸ் 2 இன்ட்டு a into b. ஸோ 2 வரும்ல. ஸோ 2 into 2 4 xன்னு கிடைக்குது, which is equal to இந்த x அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துக்கலாம். சிம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ சிம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும். கரெக்டாக? ஸோ 5x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? ஃபேக்ட்ரிஸ் காரணிப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -5. ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 1,4. கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? -5. அப்போது எதில் மைனஸ் போடுவோம் நம்ம? ஸோ ரெண்டுலேயே மைனஸ் போட்டால் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் +4, ஆட் பண்ணும்போது -5. ஓகே, ஸோ என்ன செய்கிறோம்? இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் போட்டு இந்த டேர்மில் அப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸு ஸ்கொயர், இந்த எக்ஸு ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு மைனஸ் 1x. ஸோ எக்ஸு மைனஸ் 4x இந்த +4 ஈக்குவல் டு 0. ஸோ -5x இருக்க இடத்துல இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? ஃபஸ்ட் 2 டேர்மும் காமனாக எடுப்போம், செகண்ட் 2 டேர்ம்லேயும் காமனாக எடுப்போம். ஃபஸ்ட் டேர்மில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 1. இங்கே என்ன காமனாக இருக்குது? ஸோ நான் மைனஸை ஃபஸ்ட் வெளியே எடுக்கிறேன். -4 காமனாக இருக்குது. ஸோ -4xல் -4 வெளியே எடுத்தேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கல் நம்ம என்ன செய்துட்டோம்? மைனஸை ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது கண்டிப்பாக என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. ஓகேவா? 4 வெளியே எடுத்தாச்சு, 1 which is equal to 0. நமக்கு தெரியும் ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எப்போவுமே சேமாக தான் வரும். கரெக்டாக? ஸோ சேமாக வந்தாச்சு. ஸோ ஆன்சர் என்ன? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 which is equal to 0. So x minus 1 equal to 0 and x minus 4 equal to 0. x equal to 1, x equal to 4. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ அதாவது பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இனி இதை வச்சு y கண்டுபிடிப்போம். கரெக்டாக? when x equal to 1, x equal to 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு 2 இருக்குது. அதான கொஸ்டினில் என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இது ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இதை விட்டுக்கிறேன். இதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணாலும் தப்பில்லை, ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதில் x இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறோம். அப்போ y ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 which is equal to
-1. ஸோ என்ன கிடைக்குது? y equal to -1. அடுத்து when x equal to 4 கொடுக்கும்போது என்ன கிடைக்குது? இதே ஸ்டெப்பில் y equal to x minus 2ல நான் y equal to xக்கு பதில் 4 கொடுக்குறேன். ஸோ 4 minus 2 which is equal to 2 கிடைக்குது. y equal to 2. Okay. ஸோ நமக்கு the point of intersection are என்ன கிடைச்சிருக்கு? x 1 இருக்கும்போது y -1, x 4 இருக்கும்போது y 2. ஸோ 1, -1 and 4, 2 ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சி. இனி நம்ம டயக்ராம் மேக் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்ன? 0, 1, 2 இந்த மாதிரி போகும். இங்கேயும் 1, 2. இந்த சைடு லெஃப்ட் சைடு -1, -2 அந்த மாதிரி போகும். கரெக்டாக? இப்போ நமக்கு தெரியும் y² = x அப்படின்னா அது என்ன பேரபோலா? ரைட் சைடில் வரும். கரெக்டாக? இது டைரெக்டாக போட்டுடலாமா? ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு பேரபோலா என்ன? இது வந்து y² = x. ஓகே, பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ தெரியும். y² = xனால அது ரைட் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஆக்சிஸில் ரைட் சைடில் தான் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ ரைட் சைட் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y = x - 2 கொடுத்துருக்காங்க. இது என்ன? நமக்கு ஒரு லைன், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படி எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரைட் லைன் எங்கே பாயிண்ட் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பாயிண்ட் போட்டிருந்தோம். 1, -1 and 4, 2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டே நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ 1, -1. ஸோ இங்கே 1ல் -1 இங்கே. கரெக்டாக? ஸோ அது எங்கே பேரபோலா டச் ஆகுதோ அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக போட்டுக்கோங்க. 1ல் -1 அந்த மாதிரி. ஸோ இது என்ன? 1, -1. நெக்ஸ்ட்டு 4, 2. ஸோ 4னால் இங்கே வரும். 3, 4. கரெக்டாக? ரஃப் டயக்ராம் தான், ரஃபாக போட்டால் வரும். ஸோ 4ல் 2ங்கிறது இங்கே போகுதுன்னா இங்கே வரும். ஸோ இது வந்து 4, 2. ஸோ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாமா? ஓகே, பேரபோலாவை அந்த லைன் வந்து கட் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது என்ன? y = x - 2ங்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ நமக்கு இப்போ ஏரியா எதுக்கு ஃபைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பேரபோலாவில் இந்த லைன் எங்கே கட் ஆகுதோ அந்த ஏரியா, ரீஜியன். ஓகே, ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீஜியன். ஓகே, ஸோ நமக்கு இப்போ தெரியும் இது வந்து பேரபோலா, இது வந்து ஸ்ட்ரைட் லைன். கரெக்டாக? ஸோ இது எங்கே ஆக்சிஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது y² = xன்னு சொல்லும்போது y = 0. ஓகேவா? ஸோ 4th சம்மில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து y ஆக்சிஸில் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படி தானா? ஸோ பேரபோலா எங்கே இருக்குது? y ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஏரியா ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று நம்ம இதில் வந்து லிமிட் எடுக்கிறோம். இந்த டயக்ராம் போடுறதுக்கு மெயின் ரீசனே லிமிட் எடுக்கிறதும் அந்த ஃபார்முலா போடுறது தான். கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த டயக்ராம் எதில் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு? ஒய் ஆக்சிஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த பேரபோலா இந்த மேலே இந்த மாதிரி ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த சம்மில் எப்படி இருக்குது? ஒய் ஆக்சிஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் நம்ம லிமிட் அப்போ எப்படி எடுக்கணும்? இங்கே தான் எடுக்கணும். இப்போ இதில் அதாவது பேரபோலாவும் லைனும் எங்கே கட் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இங்கே இதை எடுத்துக்கலாமா? இங்கே இந்த லைன் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த 2ங்கிறது இந்த பேரபோலாவில் இங்கே தான் ஒய் ஆக்சிஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் சொல்லும்போது இங்கே -1ல் கட் ஆகிருக்கு, இங்கே வந்து 2ல் கட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட லிமிட் என்ன? -1 to 2 கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ரீஜியன் இன்டகரல்
a to b xr minus xl into dx. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, dy இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக ஒய் தான் வரும். ஓகே, ஸோ நம்ம ஃபோர்த்து சம்மில் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒய் யூ மைனஸ் ஒய்எல்னு எடுத்திருப்போம். அதாவது அப்பர் மைனஸ் லோயர். இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து லோயர் இல்லை ரைட்டு. எக்ஸு ஆர்னா ரைட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ரைட்டு, ஒய் ஆக்சிஸில் உள்ள லெஃப்ட், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள லெஃப்ட், அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ ஃபார்முலாவில் நமக்கு இப்போ எக்ஸ் வேல்யூ வேணும். ஓகே, ஸோ கிவனில் நமக்கு என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும், எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். செகண்ட் கொஷின் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும், அதனால் நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் செகண்ட் இக்குவேஷனில். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் இக்குவேஷன், திஸ் இஸ் செகண்ட் இக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா ஒய் ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது, ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல், நம்ம லிமிட்டு பார்த்துட்டோம் எங்கே, -1லேருந்து 2 வரை. ஸோ -1 to 2 எக்ஸ்ஆர், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ரைட்டு. ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் லெஃப்ட், அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகேவா, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இந்த இன்டகிரேஷன் பேசிக் ஃபார்முலா. ஸோ பவரில் 1 ஆட் ஆகி டிவைடட் பை அந்த பவர் அப்படியே வரும். ஓகேவா, ஸோ போடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எல்லாமே தனித்தனி டேர்ம் தான், ஒய் தனியாக 2 தனியாக மைனஸ் ஒய் ஸ்கொயர் தனியாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒய்யை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்க்கு பவரில் 1 இருக்கும். ஸோ 1 ஆட் ஆகும், அதான் நான் 2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 2வை இன்டகிரேட் பண்ணால் 2 ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது ஒய். கரெக்டாக, மைனஸ் ஒய் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் ஒய் cube by 3. Okay, so limit -1 to 2. இனி லிமிட் அப்ளை பண்ணுறோம், which is equal to first upper limit minus lower limit. So 2 square by 2 plus 2 into 2 minus 2 cube by 3. Upper limit minus lower limit என்ன -1. So -1 the whole square by 2 plus 2 into -1 minus -1 the whole cube by 3. The lower limit. ini simplification very careful பண்ணணும். first 2 cancel பண்ணி விட்டுக்கலாம். so இங்க 2 plus 2 2s are 4 minus 2 into 2 into 2 என்ன கிடைக்கும் நமக்கு 8 divided by 3 மைனஸ் இந்த மைனஸும் ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ளே கொண்டு போயிடுவோம். ஸோ இங்கே -1 the whole squareனா என்ன கிடைக்கும், +1. அப்புறம் இந்த மைனஸ் சேரும்போது -1/2. இங்கே 2 into -1 -2. இந்த மைனஸ் சேரும்போது +2. நெக்ஸ்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே -1 the whole cube நமக்கு என்ன வரும், ஒரு -1. ஸோ -1/3ன்னு கிடைக்கும். இனி எல்லா டேர்மையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 4 இந்த 2. ஓகே, ஸோ 2 4 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 8. நெக்ஸ்ட்டு இந்த -1/2 எழுதிக்கிறேன். பேலன்ஸ் -8/3 -1/3. இதை எப்படி பண்ணிக்கலாம், மைனஸும் மைனஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு 3 போட்டுக்கிறேன். -8 -1 ஸோ -9. கரெக்டாக, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஓகே, இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாமா, 3. ஸோ 8 - 3 என்ன 5.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய -1/2 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்குது 2 5 ஸோ 10 -1/2 ஈக்குவல் டு 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். டயக்ராம் போட்டுட்டு ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் அம்சம் போடுறோம். இந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.